வெறும் 10 லட்சம் ரூபாய் இருந்தாலே இந்த வீடை வாங்க முடியும் உங்களால. ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் மொத்தமே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல 12 வீடு இருக்குங்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது. இந்த இடத்துல கொஞ்சம் கூட தண்ணி நிற்கிற பாருங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு மேடான இடம். இந்த 12 வீட்டுக்குமே கார் பார்க்கிங் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்குமே கார் பார்க்கிங் தனித்தனியாக இருக்குது. நீங்கள் 12 வீடு பார்க்குறீங்களா, இந்த 12 வீடுல ஒவ்வொரு வீடுமே எலிவேஷன் வந்து ஒவ்வொரு டிசைன்ல பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துல நீங்கள் வீடு வாங்குறீங்க அப்படின்னா பயோ செப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. பயோ செப்டி டேங்க் வந்து பார்த்தீங்கன்னா அப்போல்லாம் வந்து கழிவுலாம் வந்து அடைச்சிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பயோ செப்டி டேங்க் கொடுத்ததுனால அடைக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. என்ட்ரன்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷெல் டோர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சீக்ரெட்டே இருக்கு. வீட்டுக்கு வந்து 2 லாக் போடுவீங்க, 3 லாக், 4 லாக் போடுவீங்கன்னு வச்சுக்கோங்க. ஆனா இந்த டோரை பொறுத்த வரைக்கும் 15 லாக் போடலாங்க. மாடலர் கிச்சன் கம்மியா பண்ணியிருக்காங்க. இதுக்கும் விண்டோ கொடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா டோர்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல தண்ணி மொட்டை மாடியில இருந்து கீழே ஊறி ஒழுவுமான்னு கேட்பீங்க. அது ஒழுவே ஒழுவாது. இந்த இடத்துல தண்ணி ஊறுனாலும் லீக் ஆகாத அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப்லாம் பண்ணியிருக்காங்க. எனக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு பில்டிங்லாம் இருக்கு பார்த்தீங்களா, அது வந்து விஐடி காலேஜ். வீட்டுக்கு பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சிட்டிங் ஏரியா இருக்குது. வாக்கிங் ஜாக்கிங் போகிற மாதிரி சுற்றி ரேக் ஒன்று ரெடி பண்ணி போட்டுருக்காங்க. இந்த இடத்துக்கு கனெக்டிவிட்டின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் போகிற ரூட்லேயே தாங்க இந்த இடம் இருக்குது. நீங்கள் OMR ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஜிஎஸ்டி ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இந்த வீடு மொத்தமே பார்த்தீங்கன்னா 880 ஸ்கொயர் ஃபீட்டில் கட்டியிருக்காங்க. பில்டப் ஏரியா 1050 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா கட்டியிருக்காங்க. இன்னைக்கு கண்டிகையில் இருக்கிற சூப்பரான ஒரு வீடியோ பற்றி தான் பார்க்க வந்திருக்கோம். இந்த வீடியோ எடுக்க நம்மள யாரும் இன்வைட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா SP ஹோம்ஸ். இவங்க தான் இன்வைட் பண்ணியிருக்காங்க. இவங்க சென்னையில் நிறைய ப்ராப்பர்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க. அந்த ப்ராப்பர்ட்டி பற்றிலாம் வேறு ஏதாவது டீட்டெயில் வேணால் ஸ்க்ரீனில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி கேட்டிங்கனாலே அவங்களே சொல்கிறாங்க. இந்த வீட்டை பற்றி ஒவ்வொரு டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க. இந்த வீடை பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இந்த இடத்துல மொத்தம் வந்து பார்த்தீங்கன்னா 12 வீடு இருக்குங்க. 12 வீடுல 4 வீடு தாங்க இருக்குது. இப்போ மீதி எல்லாமே வந்து சேல்ஸ் ஆயிடுச்சு. இந்த இடத்துல ஒரு 3 வீட்டில் வந்து விஐடி காலேஜில் வேலை செய்கிறவங்க வந்து வீடு வாங்கி குடியிருக்காங்க. இப்போதைக்கு நான் நிக்கிற இந்த வீடும் எனக்கு ரைட் ஹேண்ட் சைடுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடு ஒன்று இருக்கும். அது இந்த சைடு ஒரு 2 வீடு, மொத்தமே 4 வீடு தாங்க இருக்குது. ஸோ இந்த வீடை பொறுத்த வரைக்கும் மொத்தமே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 12 வீடு இருக்குங்க. பர்டிகுலரா நான் இப்போ பேசிட்டு இருக்கிற நேரத்துல பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்தது. ஒரு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு இருந்ததுங்க. இந்த இடத்துல கொஞ்சம் கூட தண்ணி நிக்கல பாருங்க. ஏன்னா இந்த இடம் வந்து ஒரு மேடான இடங்க. அந்த இடத்துல இருந்து தண்ணி வந்து இப்படி வலிஞ்சு போறதுக்கு டேப்பரா வச்சிருக்காங்க. பர்டிகுலரா இந்த இடத்துல தண்ணி நிக்கவே நிக்காது. இந்த 12 வீட்டுக்குமே கார் பார்க்கிங் தனித்தனியா கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு வீட்டுக்கு கார் பார்க்கிங் தனித்தனியா இருக்குது. நீங்க வந்து பைக் வெளியே நிறுத்ததா இருந்தாலும் இந்த இடத்துல சேஃப்டியா இருக்கும் உங்களுக்கு. அது மட்டும் இல்லாம இந்த இடத்துல பொறுத்த வரைக்கும் நீங்க 12 வீடு பாக்குறீங்களா, இந்த 12 வீடுல ஒவ்வொரு வீடுமே எலிவேஷன் வந்து ஒவ்வொரு டிசைன்ல பண்ணிருக்காங்க. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு டோருமே வந்து வேற வேற டிசைன்ல பண்ணிருக்காங்க. ஸ்டைன்லெஸ் ஸ்டீல்ல தான் எல்லாமே பண்ணிருக்காங்க. சூப்பரா டிசைன்ல பண்ணிருக்காங்க. உள்ள வந்தோடனே பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஸ்பேசியஸான ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கிங் மட்டும் இல்லாம நீங்க பைக்கும் நிறுத்தத்துக்கு இடமும் கொடுத்துருக்காங்க. மக்களே 3 ஃபேஸ் EB தான் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நீங்க வீடு வாங்குறீங்க அப்படின்னா பயோ செப்டி டேங்க் கொடுத்துருக்காங்க. பயோ செப்டி டேங்க் வந்து பாத்தீங்கன்னா அப்பெல்லாம் வந்து கழிவுலாம் வந்து அடைச்சிக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து பயோ செப்டி டேங்க் கொடுத்ததுனால அடைக்கிறதுக்கான வாய்ப்பே இருக்காது. இந்த இடத்த சுத்தி பாத்தீங்கன்னா ஒரு 3 அடிக்கு வந்து செட் பேக் கொடுத்துருக்காங்க. செட் பேக்லயே வந்து பாத்தீங்கன்னா மோட்டர் கனெக்ஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. செட் பேக் 3 அடி கொடுத்துருக்காங்க பாருங்க. அப்படியே பக்கத்துல வந்தீங்கன்னா ஒரு விண்டோ ஒன்று கொடுத்துருக்காங்க. வெளிச்சத்துக்கோசம் வாசலுக்கு எதிர்க்கவே விண்டோ இருக்கணும்ன்றதுக்கோசம் விண்டோ கொடுத்துருக்காங்க. சேஃப்டி கேட் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்க. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஸ்லைடிங்கா இருக்கும். அதை அப்படியே கொடுத்துருவாங்க ஒரே டோரா. இந்த இடத்துல வந்து நீங்க மடக்கி யூஸ் பண்ற அளவுக்கு ஒரு டோர் கொடுத்துருக்காங்க. அப்படியே என்ட்ரன்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டோர் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஷெல் டோர்னு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சீக்ரெட்டே இருக்கு. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நீங்க வந்து வீட்டுக்கு வந்து 2 லாக் போடுவீங்க, 3 லாக், 4 லாக் போடுவீங்க மிஞ்சி போனா. ஆனா இந்த டோரை பொறுத்த வரைக்கும் 15 லாக் போடலாங்க. இங்க அப்படியே கிட்ட வாங்கலாம் காட்டுறேன். இங்க பாருங்க 1 2 இது ஒரு லாக், இது ஒரு லாக், இது ஒரு லாக், கீழே ஒரு லாக் கொடுத்துருக்காங்க, மேல ஒரு லாக் கொடுத்துருக்காங்க, அதுக்கும் மேல ஒரு லாக் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த மாதிரி ஒரு 15 லாக் வந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். செமையா இருக்குது. இந்த மாதிரி டோர் நான் இது வரைக்கும் பார்த்ததே கிடையாது. அப்படியே உள்ள வாங்க. என்ட்ரன்ஸ்லயே பாத்தீங்கன்னா ஒரு சூப்பரான டிவி கபோர்டு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க செமையா இருக்குது. இங்க வந்து ஒரு 60 இன்ச்சு 70 இன்ச்சு டிவியை வாங்கி அப்படியே நீங்க மாட்டினீங்கன்னா ஒரு தியேட்டர்ல பாக்குற ஃபீல் உங்களுக்கு இருக்கும். மேல பாத்தீங்கன்னா ஒரு ஷெல்ஃப் மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து ஷெல்ஃப் எல்லாம் கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க இந்த சிடி அந்த மாதிரிலாம் எதாவது வைக்கிறதுக்கு ஷெல்ஃப் கொடுத்துருக்காங்க. பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பூஜை டோர் கொடுத்துருக்காங்க. பாருங்க கபோர்டு போட்டு ஸோ லைட்லாம் செட் பண்ணி சூப்பராக பண்ணிக்கலாம் இந்த இடத்துல. அப்படியே இங்கே வந்தீங்கன்னா ஒரு மாடலர் கிச்சன் கம்மியாக பண்ணியிருக்காங்க. இதுக்கும் விண்டோ கொடுத்து இதுக்கு பார்த்தீங்கன்னா டோர்லாம் பண்ணியிருக்காங்க. இந்த மாதிரி கபோர்டு எல்லாமே இந்த வீடு வாங்குறவங்களுக்கு ஃப்ரீ பண்ணி தராங்க மக்கள். என்ன ரீசன் நான் சொல்றேன் அப்புறம். ஸோ இங்கே பாருங்க மாடலர் கிச்சனுக்கு தேவையான எல்லா கிச்சன் ஐட்டமும் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. டோர் முதல் கொண்டு இங்கே வந்து ஒரு சிம்மி வரப்போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இந்த வீடு வந்து இன்னும் ஃபினிஷ்
ஃபினிஷிங் ஆகல. இந்த இடத்துல டோர்லாம் வச்சிருக்காங்க, மேலேயே டோர்லாம் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சுவிட்ச் பாக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க, 1 2 3 சுவிட்ச் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பக்கத்துல வந்தீங்கன்னா என்ட்ரன்ஸ்லயே ஒரு பெரிய ஆள் சூப்பரா கொடுத்துருக்காங்க. கீழே டைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா 2க்கு 4ல வந்து டைல்ஸ் கொடுத்துருக்காங்க, டீசென்டான ஸ்டைலா நல்லா இருக்கு. அப்படியே இந்த சைடு வந்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பெட்ரூம், அதான் வந்து கீழே ஒரே ஒரு பெட்ரூம் தான் கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் கேட்டீங்கன்னா கெஸ்ட் ரூம் அந்த மாதிரி வயசானவங்க தங்குறது அந்த மாதிரி தங்குறவங்க இந்த இடத்துல யூஸ் பண்ணிக்கலாம். 10க்கு 11 அந்த மாதிரி ஒரு சைஸ்ல வந்து பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. விண்டோலாம் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி விண்டோ கொடுத்தது இல்லாம மஸ்கிட்டோ நெட் வேற கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்குது. கபோர்டு பாருங்க, இது பார்க்கும்போது கபோர்டு மாதிரியே தெரியல, ஏதோ செவுரு மாதிரி இருந்தது பெயிண்டிங் பண்ணி வச்ச மாதிரி. முக்கியமான ஹைலைட்டே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல கபோர்டு வச்சோம்னா வுட்ல வந்து இதெல்லாம் வைப்பாங்க, அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கும். மேலேயும் கொடுத்துருக்காங்க, சூப்பரா இருக்குது பாருங்க. இந்த இடத்துல ஃபால் சீலிங் எல்லாமே அவங்களே பண்ணி வச்சிருக்காங்க. அப்படியே வெளியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல படிக்கட்டு கீழே பாத்தீங்கன்னா இன்வெர்டர் அந்த மாதிரி யூஸ் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வச்சுக்கலாம், நல்லா ஃபேசியஸான ஒரு இடமா இருக்குது. அது மட்டும் இல்லாம எனக்கு கீழே வந்து ஒரு வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணோம்பா அப்படின்னு கேட்பீங்க, அவங்களுக்காகவும் இங்க வந்து வாஷிங் மிஷின் யூஸ் பண்ற மாதிரி ஒரு சுவிட்ச் போட்டு பிளக் டேப் எல்லாமே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. கீழே ஒரு காமன் பாத்ரூம் இருக்குங்க. இந்த காமன் பாத்ரூம்ல பாத்தீங்கன்னா சீலிங் வரைக்கும் டைல்ஸ் போட்டு இருக்காங்க, நல்லா பிளைனாவும் இருக்குது, கொஞ்சம் டீசென்டாவும் இருக்குது. பாருங்க எஜாஸ்ட் ஃபேன் அந்த மாதிரி எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. பாருங்க பாத்ரூமுக்கும் வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃப் வந்து டோர் போட்டுருக்காங்க. இது வந்து தண்ணி பட்டாலும் எதுவும் ஆகாது, அந்த அளவுக்கு நல்லா இருக்கும். படிக்கட்டு பாத்தீங்கன்னா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல்ல சூப்பரா அந்த ஒரு டிசைனான ஒரு என்ட்ரன்ஸ்ல ஒரு தூண் ஒண்ணு இருக்கும் டிசைன்லயே, அந்த தூண் வச்சிருக்காங்க. அப்படியே மேல வந்தீங்கன்னா ஸ்டெப்ஸ் எல்லாம் வந்து கிரானைட்ல தான் போட்டுருக்காங்க, நல்லா கால் வச்சு நடக்கிற அளவுக்கு நல்லா ஸ்பேசியஸா சூப்பரா இருக்குது. மேல வரும்போதே பாத்தீங்கன்னா ஆப்போசிட்லயே ஒரு விண்டோ கொடுத்துருக்காங்க, வெளிச்சத்துக்கோசம் நல்லா வெளிச்சமாவும் இருக்குது. அப்படியே மேல வந்தீங்கன்னா ஏகப்பட்ட சுவிட்ச் பாக்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க, ட்ரிப்பரு சுவிட்ச் பாக்ஸ் எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல ஒரு சின்னதா லிவிங் ஏரியா மாதிரி ஒண்ணு கொடுத்துருக்காங்க. லிவிங் ஏரியா மட்டும் கொடுத்தது இல்லாம இங்க பாருங்க கபோர்டு. இந்த பெட்ரூம் பார்த்துட்டு இந்த பெட்ரூம் பார்க்கலாம், ஏன்னா இது மாஸ்டர் பெட்ரூம். சோ உள்ள வந்தீங்கன்னா பெரிய பெட்ரூம் செம்மையா இருக்குது பாருங்க. இருக்கிறதுலயே இதுதான் பெரிய பெட்ரூம். 2 கலர்ல வந்து பெயிண்டிங் கொடுத்துருக்காங்க, டல்லாவும் கொடுத்துருக்காங்க, வெளிச்சமாவும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பர்டிகுலரா வாங்கலாம். நிறைய பேர் பாத்தீங்கன்னா டைனிங் டேபிள் கீழே தான் வச்சிருப்பாங்க, ஆனா இந்த ரூமை பொறுத்த வரைக்கும் இவங்க இங்கேயே டைனிங் டேபிள் வரையும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து நீங்க டைனிங் டேபிளாவும் யூஸ் பண்ணலாம், இல்ல லேப்டாப் யூஸ் பண்றது, இல்ல கம்ப்யூட்டர் யூஸ் பண்றது அப்படின்றத யூஸ் பண்றதால யூஸ் பண்ணிக்கலாம். இங்க பாத்தீங்கன்னா புக்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி எல்லாமே பண்ணிக்கலாம். நீங்க மேல இதுக்கு கபோர்டு பாருங்க, ஒரு தேவையில்லாத பொருள்லாம் நீங்க மேல வைக்கிறது அந்த கூட வச்சுக்கலாம். இந்த இடத்துல ஒரு விண்டோ கொடுத்து மஸ்கிட்டோ நெட் எல்லாமே போட்டு வச்சிருக்காங்க. கபோர்டு பாருங்க, இது கபோர்டு மாதிரியே தெரியல, ஏதோ செவரு மாதிரி இருக்குது, ஆனா இவ்வளவு பெரிய கபோர்டு ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. பர்டிகுலரா இந்த பாத்ரூம் பாத்தீங்கன்னா பெருசுங்க, கீழே பார்த்ததோட இது வந்து பாத்தீங்கன்னா பயங்கர பெருசு. ஜன்னல் கொடுத்து எஜாஸ்ட் ஃபேன் எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து வச்சிருக்காங்க. சீலிங் வரைக்கும் பாத்தீங்கன்னா டைல்ஸ் போட்டு இருக்காங்க, பாத்தீங்கன்னா தெரியும். அதாவது பிளைனான ஒரு டிசைன்ல பண்ணிருக்காங்க. கொஞ்சம் லைட்டா டல்லா இருந்தாலும் நீங்க லைட் எல்லாம் போட்டீங்கன்னா அது கொஞ்சம் இன்னும் பளிச்சுன்னு இருக்கும், செம்மையா இருக்கும். அப்படியே வாங்க நெக்ஸ்ட் பெட்ரூம் போகலாம். இந்த பெட்ரூமுக்கு ஆப்போசிட்லயே பெட்ரூம் வைக்காம படிக்கட்டு வச்சிருக்காங்க. இந்த சைடு ரைட் ஹேண்ட் சைட்ல பாத்தீங்கன்னா பெட்ரூம் கொடுத்துருக்காங்க. அப்படியே உள்ள வந்தீங்கன்னா கீழே பார்த்ததோட கொஞ்சம் பெருசா ஒரு பெட்ரூம் கொடுத்துருக்காங்க, ஏன்னா இது 3rd பெட்ரூம். இது இந்த இடத்துல 4 கலர் கொடுத்துருக்காங்க மொத்தம். இதுலயும் பாத்தீங்கன்னா கபோர்ட்லாம் செம்மையா பண்ணிருக்காங்க பாருங்க. நீங்க பீரோவும் யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல தேவையில்லாத பொருள் வைக்கிறது அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். மேலேயும் கபோர்டு கொடுத்துருக்காங்க, அதையும் நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கும் வந்து அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த பாத்ரூமும் பாத்தீங்கன்னா பெருசா இருக்கும், சீலிங் வரைக்கும் வந்து டைல்ஸ் எல்லாம் போட்டுருக்காங்க. 2 அட்டாச் பாத்ரூம், ஒரு காமன் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க இந்த வீடை பொறுத்த வரைக்கும். அப்படியே வந்தீங்கன்னா இந்த பெட்ரூமுக்கு மட்டும் தனியா பால்கனி கொடுத்துருக்காங்க, செம்மையா இருக்குது. சுத்தி பாருங்க 12 வீடு இருக்குங்க. எனக்கு பேக் சைட்ல அந்த வீடெல்லாம் பாத்தீங்கன்னா சேல் ஆயிடுச்சு. இங்க இருக்குது எல்லாமே சேல் ஆயிடுச்சு. மொத்தமே 4 வீடு தான் இருக்குது. 4 வீடியா மொத்தமா இருக்கு அப்படின்னு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா 12 வீடும் வந்துட்டீங்கன்னா இது ஒரு கம்யூனிட்டி மாதிரி வந்து நீங்க ஃபார்ம் பண்ணிக்கலாம், செம்மையா இருக்கும். நீங்க ஒரு கேட்டு போட்டீங்கன்னா ஒரு செக்யூரிட்டி வச்சுட்டு நீங்க ஒரு கம்யூனிட்டி மாதிரி ஒரு ஃபார்ம் பண்ணிக்கலாம், செம்மையா இருக்கும். அது மட்டும் இல்லாம அந்த வீடு இதுக்கு ஆப்போசிட் பக்கத்துல இருக்கிற வீடு 3 வீட்லயுமே விஐடி காலேஜ்ல ஒர்க் பண்றவங்க வந்து வாங்கி இருக்கிறாங்க, வாங்கி குடியும் இருக்காங்க. இப்போதைக்கு ஒரு 6 வீட்டுல வந்து குடியிருக்காங்க. ஸோ மொத்தமே வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 4 வீடு தான் இருக்குது. சீக்கிரம் வந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச இடத்துல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வீடை நீங்க வாங்க முடியும். வாங்க மொட்டை மாடி போவோம். மொட்டை மாடிக்கு வந்தோடனே செம்மையா இருக்குது, பளிச்சுன்னு இருக்குது பாருங்க. இந்த இடத்துல தண்ணி மொட்டை மாடியில இருந்து கீழே ஊறி ஒழுவோமான்னு கேட்பீங்க, அது ஒழுவே ஒழுவாதுங்க. எதனாலன்னு பாத்தீங்கன்னா இந்த இடத்துல தண்ணி ஊர்னாலும் லீக் ஆகாத அளவுக்கு வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் பண்ணிருக்காங்க. இந்த இடத்த ஓட்டின மாதிரி தாங்க அந்த விஐடி காலேஜ் இருக்குன்னு சொல்லியிருந்தேன்ல. எனக்கு பேக் சைட்ல பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் எல்லாம் தெரியுது பாத்தீங்களா, அது வந்து விஐடி காலேஜுங்க. விஐடி காலேஜுக்கு பேக் சைட்ல தான் இந்த ப்ராப்பர்ட்டியே இருக்குது. இங்கேயும் பாத்தீங்கன்னா சூப்பரா டிசைனா கலர் கலரா வந்து லைட் போட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஒரு ஊஞ்சலை போட்டு ஜாலியா விளையாடி நிறலாங்க. நீங்க இந்த இடத்த பர்டிகுலரா பாத்தீங்கன்னா சுத்தி எல்லாமே வீடுகளா தான் இருக்குது. பேக் சைட்ல மட்டும் கொஞ்சம் காலி இடமா இருக்கும். வீட்டுக்கு பக்கத்திலே பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கவர்மெண்ட் பார்க் ஒன்னு இருக்குங்க. சில்ட்ரன்ஸ் விளையாடுற மாதிரி கிட்ஸ் பிளே ஏரியா இருக்குது. அது மட்டும் இல்லாம சிட்டிங் ஏரியா இருக்குது. வாக்கிங் ஜாக்கிங் போற மாதிரி சுத்தி ட்ராக் ஒன்னு ரெடி பண்ணி போட்டுருக்காங்க. இங்க வந்து நீங்க அடிக்கடிக்கு வந்து பசங்களை கூப்பிட்டு வந்து விளையாட வைக்கிறது ஈவினிங்ல இந்த மாதிரி ஒரு பிளே ஏரியா வந்து பக்கத்துலயே உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த ஏரியாவை சுத்தி பாருங்க, எல்லாமே பெரிய பெரிய வீடுங்களா தாங்க இருக்குது. இப்போ வந்து மழை பெஞ்சிட்டு இருக்குது. ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்குறீங்கன்னா மழை பெய்யுற டைம்ல வாங்குனீங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்பர்ட்டியில தண்ணி நிக்குமா நிக்காதான்றது தெரிஞ்சிடும் உங்களுக்கு. இந்த ப்ராப்பர்ட்டியை பாருங்க, இது வந்து ரோடு வந்து இன்னும் சரி பண்ணல, போடல. இவங்க இப்பதான் மழை பெஞ்சு விட்டுது, கொஞ்சம் கூட தண்ணியே நிக்கல பாருங்க. அந்த அளவுக்கு இந்த இடத்துல வந்து மழை தண்ணி நிக்கும்ன்ற ப்ராப்ளமும் எதுவுமே இருக்காது. இந்த இடத்த சுத்தி ஸ்கூல் காலேஜ் இருக்கா அப்படின்னு நினைப்பீங்க. எனக்கு ஆப்போசிட்ல போனீங்கன்னா தாகூர் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்குது, மெடிக்கல் காலேஜ் இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சைடு போனீங்கன்னா விஐடி இருக்குது. எனக்கு பேக் சைடுல விஐடி தான் இருக்குது. ஸ்கூல்லாம் பாத்தீங்கன்னா சென்ட் ஜோசப் மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் இருக்குது. அது மட்டும் இல்லாம தாகூர் காலேஜ் தாண்டோட கிரசண்ட் காலேஜ் இருக்குது வண்டலூர்ல. இந்த மாதிரி ஸ்கூல் காலேஜ் எல்லாம் சுத்தி இருக்கிற இடம் தான் இது. இந்த இடத்துக்கு கனெக்டிவிட்டின்னு பாத்தீங்கன்னா நீங்க வண்டலூர்ல இருந்து கேளம்பாக்கம் போற ரூட்லயே தாங்க இந்த இடம் இருக்குது. நீங்க ஓஎம்ஆர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஈசிஆர் ஆக்சஸ் பண்ணிக்கலாம், ஜிஎஸ்டி ஆக்சஸ் பண்ணிக்கலாம், மாம்பாக்கம் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சுத்தி கனெக்டிவிட்டி இருக்கிற இடம் தான் இந்த ப்ராப்பர்ட்டி. சோ இந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி வேற ஏதாவது டீடைல் வேணா ஸ்கிரீன்ல போற நம்பருக்கு கால் பண்ணுங்க. அவங்களே மற்ற டீடைல் எல்லாமே சொல்லுவாங்க. இந்த வீடை வந்து பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச வீடு எது அப்படின்றத நீங்க பார்த்துட்டு புக் பண்ணுங்க மக்கள். இந்த வீடு மொத்தமே பாத்தீங்கன்னா 880 ஸ்கொயர் ஃபீட்ல கட்டியிருக்காங்க. பில்டப் ஏரியா பாத்தீங்கன்னா 1850 ஸ்கொயர் ஃபீட்ல பில்டப் ஏரியா கட்டியிருக்காங்க. இந்த வீட்டோட பிரைஸ் பாத்தீங்கன்னா 89 லட்சம் ரூபாய் சொல்றாங்க. நீங்க நேர்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு நெகோஷியபிள் கூட பண்ணி தருவாங்க. நீங்க நேர்ல வந்து எதா இருந்தாலும் பாருங்க. முக்கியமான பாயிண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா 10 லட்சம் ரூபாய் இருந்தாலே இந்த வீடை நீங்க வாங்க முடியுங்க. மீதி 80% வந்து அவங்களே லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துறாங்க. வேற ஏதாவது டீடைல் வேணும்னா ஸ்கிரீன்ல போற நம்பர் கால் பண்ணி கேட்டுங்க. அவங்களே வந்து மற்ற டீடைல் எல்லாமே சொல்லுவாங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காம பக்கத்துல இருக்கிற சிம்பிளா அழுத்திட்டு ஐக்கன் ஒரு பட்டன் வரும், அதை அழுத்திட்டு ஸ்டார் வரும், அது ஒரு அழுத்திட்டு இந்த மாதிரி ஒரு வீடை உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி யாராவது தேடிட்டு இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க.